ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டீம் தக்காளி. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னென்னா, நாங்கள் இப்போ ஆலப்புழாவில் இருக்கோம். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். ஆலப்புழாவில் தான் கொஞ்சம் நாளாட்டி நான் இங்கே இருக்கேன்னு. ஆனால் நான் பேசுறதுலாம் சவுண்டு கேட்குமா? இங்கே கேட்கணும். இதுதான் சீட்டோஸ் மாதிரி உள்ள சிப்ஸு. சீட்டோஸ் தான் இங்கே கிடக்கு. நம்ம தமிழ்நாட்டில் எல்லாம் கிடைக்கிறதில்ல. நீங்கள் பார்த்து தெரியும் சீட்டோஸ். இது வந்து இப்போ கவர்மெண்ட் போட்டாக்கா. நம்ம ஹவுஸ் போட்லாம் எடுக்கிறோம் 30,000 20,000 ஆகும். அது எடுத்து போகிற கூட ஒர்த்து தான். ஆனால் ஆலப்புழாவில் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பண்ணுறது ஃபஸ்ட் டைம். இப்படி ஒரு போட்டு எங்கள் அம்மா கூட இந்த சின்ன வயசில் இந்த மாதிரி போட்டில் போய் விலகு கவுந்து விலகு போயிருந்தாங்களாம், அப்படி சொல்லலாம். அதனால் நானும் ஒரு ட்ரை பண்ணோம். நமக்கு சின்ன வயசில் கொஞ்சம் வயசு கூட்டிகிட்டு ஒரு யங் ஸ்டேஜில் இருக்கும். பார்ப்போம் ஒரு அட்வான்ச்சர் ட்ரிப்பாக அமையுமா இல்லை பீஸ்ஃபுல்லான ட்ரிப்பாக அமையுமான்னு தெரில. பார்ப்போம். மேற்கொண்டு உங்களுக்கு இந்த ஆலப்புழா நேச்சரை உங்களுக்கு காட்டேன். இவன் தான் விஜய். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்காங்க. ஃப்ரெண்ட்ஸ்ன்னு வச்சா எங்கள் கம்பெனி கூட மலையாளத்தில் இருக்கேன், தமிழ்ல பேசணும். சரி, அடிக்கடி இப்படி மறந்துடான். இவன் விஜய், அது சிஜோ, இது ரின்ஸ் ஏக்கம். நாங்கள் எல்லோரும் நான் இப்போ சேர்ந்த ட்ரிப்பு போகிறோம். திரும்ப இப்போ போகிற வழி எவ்வளோ அழகாக இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்ட போகிறோம். ஓகே, அப்போ இந்த ட்ரிப்பு வந்து தொடங்கிட்டு பாருங்க போட் எப்படி அழகாக மூவ் ஆகுதுன்னு. இது வந்து கவர்மெண்ட் போட்டாக்காம். இங்கே எவ்வளோ ரூபான்னு தெரியாது இது வரைக்கும். நான் ஏன்னா டிக்கெட்டுலாம் எடுக்கலை, இனிதான் டிக்கெட் எடுக்கணும். இது புக்கிங் எல்லாம் பண்ணோம்னா நம்ம ஸ்பீடாக போட்டு வந்தோடனே ஸ்பீடாக வந்து இடம் மட்டும் பிடிச்சா போதும். பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான். அது என்ன மோட்ரு போட்டாங்க. அது மோட்ரு போட்டு இப்படி ஒவ்வொரு போட்டுக்கும் ஒவ்வொரு ரகம் உண்டு. இந்த போட்டு வேறு இதான் மோட்ரு போட்டு தான். ஆமாம், ஆமாம், அது கொஞ்சம் சின்னது, இது கொஞ்சம் பெருசு. சைடில் காரை பார்க் பண்ணலாம். நாங்கள் எல்லாம் இப்படி தான் சைடில் காரை பார்க் பண்ணி விட்டுருக்கோம். இந்த வியூவை மட்டும் பாருங்க, அடிச்சு ஒழிச்ச ஒரு வியூ. இந்த மரம் வந்து சம்மர் டைம்னால கொஞ்சம் பச்சை பசையில் இல்லை. சம்மர் டைம் இல்லைன்னா வேறு லெவலில் இருக்கும் இந்த ஏரியாவே கலக்கட்டும். ஆனால் இது கூட சீசன் டைம், ஏன்னா ஜூன் ஜூலையில். இந்த சைடில் எல்லாம் நிற்க போட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டல் போட்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் சிக்காரா மோட்டர் போட்டுன்னு. ஹவுஸ் போட்டு நிற்க இடம் இன்னும் வரல, நான் அதை காட்டேன். ஹவுஸ் போட்டு கூட நிறைய இப்படி பார்க் பண்ணியிருப்பாங்க. அது கூட நீங்கள் ரெண்டல் எடுத்துக்கலாம் இங்கே வந்து. அப்படின்னா அதில் பெட்ரூமு எல்லாமே இருக்கும். உங்களுக்கு ஒரு நாள் கூட தங்கலாம். ஒரு நைட்டுக்கு கிட்டத்தட்ட 10,000லேருந்தே ரேஞ்ச் இருக்குது. அதில் காய்ச்சி இங்கே பார்த்தீங்கன்னா அது ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி, இதுக்கு ஒரு போட்டு ஸ்டாப். அதில் கொண்டு இந்த வண்டி நிறுத்தணும். நிறுத்தும்போது அந்த ஆள் இதில் யாரும் பார்த்தீங்களா, இந்த பஸ்ஸு போல் தான் கிட்டத்தட்ட. ஆனால் என்ன, இது வெள்ளத்தில் ஓடும், அது ரோட்டில் ஓடும், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ இதே வந்து இந்த வண்டியில் யார் வரும், யார்கிட்ட நம்ம டிக்கெட் எடுத்தாலே போதும். இந்த மாதிரி போட்டில் வரும்ப முன் சீட்டை பிடிக்கிறது பாருங்கள். ஏன்னா இந்த இடத்துல வியூ வாரது வேறு லெவலு. பின்ன இந்த நம்ம கால் எல்லாம் இப்படி நீட்டி போட்டுடலாம், ஒரு குழப்பம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 60 ரூபா டிக்கெட்டு. நாங்கள் 4 பேர் 240 ரூபா டிக்கெட்டு. திரும்ப அந்த பயணம் தொடர்கிறது. ஆலப்புழாவில் போட் ரேஸ் எல்லாம் நடக்குது இங்கே தான் கைஸ். பார்த்தீங்கன்னா தெரியும், வேறு லெவலில் இருக்குது. பார்த்தீங்களா, இது ஒரு ஐலாண்டு மாதிரி. வாழ்க்கையில் ஒரு காலம் அதை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். சின்ன போட்டு, அதுக்கு வேறு கயாக்கிங் ரைடுன்னு சொல்லுவாங்க. இது சிக்காரா. ஆனால் அதில் போகிறது பெருசாக போகிறது ஹவுஸ் போட்டு. இப்படி எக்கச்சக்க வெரைட்டியில் போட்டு இருக்குது. நான் ஒரு சின்ன போட்டு போகுது பார்த்தீங்களா, இதுதான் ஸ்பீடு போட்டு. அடித்து பறத்திட்டு போனேன். கைஸ், இதான வேம்பநாடு காயல். எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட கடல் மாதிரி இது. சின்ன அந்த இதெல்லாம் போகுது. இல்லை காய்ஸ், நம்ம தான் இந்த போட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராவலுக்கு யூஸ் பண்ணோம். இந்த அப்படின்னா சுற்றி பார்க்க யூஸ் பண்ணோம். அவங்க தான் உண்மையிலே ட்ராவலுக்கு வேண்டி யூஸ் பண்ணுறாங்க. அங்கே பாருங்கள், போட்டு பஸ் ஸ்டாப்பில் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் வே ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டில் ஒன்று இது. கேரளாவில் இது ஒரு வே ஆஃப் டிரான்ஸ்போர்ட் காய்ஸ். பார்த்திங்கன்னா இந்த சைடில் ஃபுல்லாக வீடு இருக்குது. அந்த சைடு பார்த்திங்கன்னா வயல் இருக்குது. இந்த வீட்டுக்கெல்லாம் போட்டில் தான் போகிற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம். வட சென்னை படத்தில் வர மாதிரி ஒவ்வொரு போட்டும் எங்கெங்கே வருதுன்னு பாருங்க. எல்லாம் நம்ம போட்டுக்கு தான் வழி விட்டுட்டுருக்கு. தலைவர் என்ன இருந்தாரோ, எக்கச்சக்க போட்டு, எக்கச்சக்க டூரிசம்.
அங்கே எங்கேயான போகிறாங்க. கிரியேட் பண்ணுற வேவ்ஸ் தான் இது. இந்த வண்டியில் போகும்போது பாருங்கள் எவ்வளோ வேவ் கிரியேட் ஆகுது. கம்மியாக தான் கிரியேட் ஆகுது, ஆனால் அக்கார்டிங் டு ஸ்பீடு போட்டு வந்து ரொம்ப கிரியேட் ஆகும். இங்கே பாருங்க ஒரு சிக்காரா, இது சிக்காரா போட்டு இல்லை இது மோட்ரு போட்டு, அதாவது சிக்காரானா ஸ்டியரிங் அவ்வளோ வித்தியாசம். அவ்வளோதான் போட்டுலேருந்து இப்போ நம்ம இறங்கி போயிட்டே இருக்கோம். போயாச்சு தான் காய்ஸ், நம்ம வந்த போட்டு இப்போ ட்ரிப்பு எண்ட் ஆகிட்டு அவ்வளோதான் முடிஞ்சு. பாய், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். மணி கிட்டத்தட்ட 7 மணி ஆச்சு. இந்த ட்ரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 4:45 நாங்கள் தொடங்கணும். ரீச் ஆன டெஸ்டினேஷன்லேருந்து திரும்ப எடுத்து இங்கே 7:10 முடிஞ்சு கிட்டத்தட்ட 60 ரூபா தான் ஆச்சு.